பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒரு சினிமா கவிஞரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஸ்ரீதர் படம் எடுக்கிறாரு. ஒரு பாடல் காட்சி. அதில் அவரை பார்த்து ஒரு தாய் தன் குழந்தைய கொஞ்சிற மாதிரி ஒரு பாட்டு எழுதணும். அதில் அவள் முத்தம் கேட்கிறாள் அல்லது முத்தம் கொடுக்கிறாள். அது எழுதினா தான் அந்த தாய் பாசம் நல்லா உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பட்டுக்கோட்டை சொன்னாரான், அந்த பாருங்க, சினிமா பாடல்ங்கிறது அதை எல்லாரும் பார்க்க வர்றாங்க. அங்கே ஆபாசத்துக்கு இடம் இருக்கப்படாது, கண்ணியம் வேணும். அதனால இந்த முத்தம்ங்கிற வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. யோ, இது கணவனும் மனைவியும் கொடுக்குற முத்தம் இல்லையா, இது ஒரு தாய் குழந்தைக்கு கொடுக்குற முத்தம்யா அப்படின்னா. என்ன இருந்தாலும் முத்தம் தானேயா, நீங்க சொல்லலாம், நான் கேட்கலாம். நான் பாட்டா எழுதி அதை நீங்க ஒளிபரப்புனீங்கன்னா அது அசிங்கம், அந்த வார்த்தை வரக்கூடாது. அப்போ இவர் பார்த்தார், யோ, நான் தான் ஏன் டைரக்டர், நீ டைரக்டர் இல்லை, இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன். இந்த சீனில் ஒரு தாய் தன்னுடைய மகனிடம், ஒரு கை குழந்தையிடம் முத்தம் கேட்கறதாக ஒரு வரி இருந்தால் நல்லா இருக்கும்யா, அதை எழுதியா அப்படின்னோடனே அவருக்கு தர்மசங்கடமாக போச்சு. சரி, முத்தம் வரணுங்கிறீங்க உங்கள் கொள்கை, முத்தம் வரக்கூடாதுங்கிறேன் ஏன் கொள்கை. அப்போ முத்தம் இல்லாமலே முத்தம் வரும், அப்படி பாடுறேன் பாருங்க அப்படின்னு ஒரு வரி எழுதி காமிச்சாரான். பாடினாரன், கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாகத்தாடா. பார்த்தீங்களா, முத்தம் வந்துருச்சு, முத்தம் இல்லாமலே முத்தம் வந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி இங்கே பகவான் இங்கே கண்ணுக்கு தெரியவில்லை, அவன் இல்லை என்று நினைக்கிறோம், ஆனால் அவன் இருக்கிறான், மறைமுகமாக நம்மை உணர்த்துக்கிறான். அது போன்ற ஒரு நிலையை தான் அவர் சொல்கிறார் இங்கே. அப்புறமே ஆத்மா எங்கும் ஊடுருவி இருப்பவன் ஊமையால் அறிய முடியாது.